13ஆம் அதிகாரம் 21, 22 இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே நித்தம் மட்டுமல்ல, இரவும் பகலும் அவர்களுக்கு ஒளி காண்பிப்பதற்கென தேவாதி தேவன் ஒரு மேக ஸ்தம்பத்திலும் ஒரு அக்னி ஸ்தம்பத்திலும் மாறி மாறி சென்றாராம். இரவும் பகலும் கூட அவரை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. என் அருள்நாதர் இயேசு இந்த உலகை விட்டு கடந்து போகும் பொழுது கலங்கி நின்ற தன் சீடர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 27:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மோடு இருப்பது நமக்கு போதுமானது. ஒரு தடவை இவ்வளவு நேரம் சொல்றதே வழி நடத்துவார். ஒரே ஒரு வார்த்தை ஜோசியரை பார்க்க போனார். ஐயா, ஒரு நல்ல காரியத்தை குடும்பத்தில் செய்ய வேண்டும், எந்த நாள் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் என்று. அவர் சொன்னார், தம்பி, திங்களோ மங்கள் என்பார்கள், செவ்வாயோ வெறுவாய் என்பார்கள், புதனோ மதன் என்பார்கள், வியாழனோ பாழோ என்பார்கள், வெள்ளியோ களி என்பார்கள். சனியை பற்றி கேட்க வேண்டாம், அது சனி. ஞாயிறோ பாச கயிறோ என்பார்கள். வேண்டவே வேண்டாம். 7 நாட்கள் தவிர எந்த ஒரு நல்ல நாளையாவது நீ பார்த்து வைக்கலாம் என்று சொன்னார். அவன் மூளை குழம்பி போய்விட்டான். தேவன் சொல்கிறார், எல்லா நாளும் நல்ல நாளப்பா, காரணம் உன்னோடு இருக்க போகிறேன் என்று. சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். 3வது சொன்னார், நான் உனக்கு வழி காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 32:8 பாருங்கள். அங்கு இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், யெகோவா சொன்னார். என்ன சொன்னார்? நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 30:21 வாசித்து பாருங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் முதுகின் பின்னால் ஒரு குரல் கேட்குமா, வழி இதுவே என்று. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம். ஓடும்படிக்கு அவர் நமக்கு கிருபை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு சுபாத்து என்ற ஒரு மலை பிரதேசத்திற்கு நகருக்கு நான் சென்றிருந்தேன். என் நண்பர் ஒருவரோடு சில நாட்கள் தாங்க. அவர் அங்கு இருந்த அந்த ராணுவ முகாமின் தலைவர், அவருடைய பெயர் மேஜர் ஓபராய். அவர் என்னை அழைத்த நோக்கமே